தனுசு ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரங்க நல்லதை கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடத்துலையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. என்றைக்குமே நியாயத்து பக்கம்தான் நிற்பீங்க, உண்மைக்கு புறம்பா என்றைக்குமே கை கொடுக்க மாட்டீங்க, எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு. தங்களோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்கிறவங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே தனுசு ராசியா, இவங்களுக்கு என்னப்பா நல்லா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் தன்னோட கஷ்டம் தனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்கள் மனசுக்குள்ள அத்தனை வேதனைகளையும் சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க கிட்ட உங்ககிட்ட உதவின்னு நிற்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மறுபடியும் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களினுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இந்த விரயச்சனி மூலமாகவும் கர்மச்சனி மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாகவே ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும். சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தீங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலடா சாமி அப்படின்னு மனமுடைந்து வேண்டிட்டு இருக்கீங்க. எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் மட்டும்தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தையுமே தடுக்கிறதுக்கு, உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சு கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னோட வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே எந்த கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வரும் போகும். எந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். கடந்த 2025 மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்கள். சரி, 2025 எப்படியோ முடிஞ்சு போச்சு. இந்த 2026 நமக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னு உங்களுக்கு அப்படின்னு நினச்ச உங்களுக்கு முதல் 3 மாதம் மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இப்போவாவது பாதி நாட்கள் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. மீதி இருக்கக்கூடிய நாட்கள்லையாவது ஒரு நல்ல தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. இப்போ உங்களுக்கு சனி பகவான் கும்பராசியை விட்டு மீன ராசிக்கு, அதாவது குருவ ராசிக்கு பெயர்ச்சி அடைஞ்சிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைய போறாரு. குருவோட ராசியில் அதாவது குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டது பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க. உங்களுக்கும் இதனுடைய பலன்கள்
அப்படிங்கிறது முழுசாக கிடைக்க போகுது. இது என்னம்மா புதுசாக சொல்கிறியே அப்படின்னு கேட்டிங்கன்னா, வக்ர விருத்தி அப்படின்னா நிறைய பேர் என்னன்னு கேட்பீங்க. இத்தனை நாட்களாக நெகட்டிவாக மட்டுமே செயல்பட்டுட்டு இருந்த சனி பகவான் இப்போ உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறி செயல்பட ஆரம்பிக்கிறாரு. அப்படி ப்ளஸ்ஸாக மாறுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2-3 வருஷங்களாகவே சனி பகவான் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ அது அத்தனையுமே திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. சனி கொடுக்க யார் தடுப்பார் அப்படிங்கிற அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே உங்களுக்கு கிடைக்க போகுது. அதை தொடர்ந்து குருவினுடைய வக்ர பயிற்சி இத்தனை நாட்களாக குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் 9ஆம் இடத்துல இருந்தது பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அப்படிங்கிறது ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும். இப்போ 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி வர்றதுனால இத்தனை நாளாக கிடைக்காம இருந்த ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களுமே இப்போ உங்களுக்கு முழுசாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்படுது. நிச்சயம் இதன் மூலமாக ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அதை தொடர்ந்து ராகு கேது பயிற்சி. ஐயோ ராகு கேது பயிற்சியா அப்படின்னு சொன்னாவே தனுசு ராசிக்காரங்க பயப்படுவாங்க. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு கிட்டத்தட்ட பொருளாதாரத்திலையும் சரி குடும்ப வாழ்க்கையிலையும் சரி நிறைய பிரச்சனையை மட்டுமே சந்திச்சிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்திருக்கு. ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த ராகு கேது காலகட்டம் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு பொருளாதார வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு பயிற்சியாகவே பார்க்கப்படுது. அது தொடர்ந்து 5 வருட கிரகங்களினுடைய சேர்க்கையானது உங்களுக்கு இப்போ ஆரம்பிக்க போகுது. அது என்னம்மா 5 வருட கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படின்னு கேட்பீங்க. இந்த கிரகங்களில் பார்த்தீங்கன்னா குரு பகவானும் இருக்கிறதுனால இது கிட்டத்தட்ட ஒரு ராஜயோகத்திற்கு இணையான காலகட்டமாக பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ கிடைக்கிற வேலைக்கு பிடிக்காத வேலையை குடும்ப கஷ்டத்திற்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ எதில் ட்ரை பண்ணாலுமே அந்த வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாளாக அலைஞ்சிட்ருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் சாதகமாக முடியும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை தேடி வரும். ராகு கேதுவால் உங்களுக்கு செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களினுடைய தொந்தரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. தனுசு ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவானினுடைய குரு பயிற்சி என்பது ரொம்பவே கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா ராசிநாதனே குரு பகவான் தான். அவர் இடம் மாறுறாரு. எப்போ மாறுறாரு அப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு சரியாக 1 திங்கட்கிழமை வைகாசி மாதம் 18ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் கடகராசிக்கு இடம் பெறாரு. அது குரு பகவானுக்கு ஒரு உச்ச வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. உச்சம் பெற்ற குரு 3 மாதங்கள் 31 அக்டோபர் 2026 வரை உச்ச நிலையிலேயே இருந்து அந்த தேதியில் அதிசாரமாக சிம்மத்துக்கு போய் திரும்ப 24 ஜனவரி 2027 கடகத்திற்கு வந்துடுறாரு. ஒட்டுமொத்தமாக ஒரு 3 மாதமாக குரு பகவான் வெளியில் போயிட்டாலும் கூட 9 மாதங்கள் உச்சநிலையில் அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஒரு வருஷம் இருக்கக்கூடிய குரு பகவானினுடைய அமைப்பில் 3 மாதங்கள் 9 மாதம் உங்களுக்கு இருக்கும். அப்போ ஒரு ராசிநாதன் ராசியாதிபதி போய் உச்சம் பெறாரு. ஆனால் எங்கே உச்சம் பெறாரு? 8ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறோம்.
தன்னோட பாடல்ல புலிப்பாணி ஐயா சொல்லியிருக்காரு, கூரப்பா வேதியனே மதிக்கு எட்டில் கொடும்பயம் அரசர் தோஷம். அதாவது வாலி கோதம்பாணி அம்பால சாய்ந்த நேரம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ 8ஆம் இடத்துல உட்காரும்போது குரு பகவானால நிறைய துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள், அவமரியாதைகள், அவமானங்கள். ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது நஷ்ட விரயம், அவமானம் எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய இடம். அப்படி வந்துருமா அப்படின்னா இல்லை. அவமானம், துன்பம் இது எல்லாமே வந்தாலும் கூட அப்படியே அந்த பாய விரித்து அப்படி தள்ளின மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் எதிர் திசையில் இருக்கிற பக்கமே திருப்பி விட்டுருவாங்க. அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா உச்சகுரு அப்படிங்கிற அந்தஸ்து இருக்கிறதுனால அதே பாட்டில் சில விதி அமைப்புகள் சொல்கிறாரு. அந்த குரு ராசியாதிபதியாக லக்னாதிபதியாக இருக்கும் பட்சத்தில், கேந்திர அதிபதியாக கிரகமாக இருக்கும் பட்சத்தில் 2, 7, 5, 11க்குரிய ஸ்தான பலன் பெறும் பட்சத்தில், இந்த குரு பகவான் ஆட்சி நிலை பெறும் பட்சத்தில் 8ஆம் இடத்து குருனால துன்பம் இல்லை, வினை பயன் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆக தனுசு ராசிக்காரர்களுக்கு 8ல் குரு இருக்கிறது சில தடுமாற்றம். மனசை தைரியமாக வச்சுக்கணும். தனுசு ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கையை விடாமல் வச்சுக்கணும். தனுசு ராசிக்காரர்கள் தனக்கே உண்டான பெருந்தன்மையோட இந்த காலகட்டங்களில் இருந்துக்கணும். தனுசு ராசிக்காரர்களுக்கு சில ஏமாற்றங்கள் வரும் தான், இருந்தாலும் கூட இவங்க சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணம், பொருள், வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த நேரம் தன்னை நிரூபிக்கக்கூடிய காலத்தில் புதுசாக ஒன்று வரலனாலும் ஏற்கனவே இருக்கிறத வச்சு அப்படியே சமாளிக்கக்கூடிய சில சூழல்களில் ஆரம்பத்தில் குரு பகவானினுடைய உச்ச பயிற்சி அப்படிங்கிறது இவங்களுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் அவரினுடைய பார்வை பலன் சொல்லவே வேண்டாம். இந்த நிலையில் இருந்தாலும் குரு தன்னோட பார்வை பலனால் நன்மைகளை கொடுப்பாரு. சொந்த ராசிக்கு நல்லது பண்ணாமல் விட்டுருவாரா? அதுலேயும் சொந்த ராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. ஏன்னா குரு பகவான் வருஷத்திற்கு ஒரு பயிற்சி வச்சா கூட ஒரு தடவை தான் பயிற்சி ஆகிறாரு. அதிசாரமாக போயிட்டு வந்தாலும் கூட இந்த வருட கோளான குரு பகவான் உச்சநிலையை அடையக்கூடிய 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைன்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்களில் அவரோட பார்வை ஒரு உச்ச கிரகத்தினுடைய பார்வை தனுசுக்கு எங்கெல்லாம் பதியுதோ அந்த இடங்கள் பாவகத்தினுடைய காரக பலன்கள் எல்லாமே இவங்களுக்கு சிறப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவானினுடைய இந்த பார்வைகள் என்னென்ன நன்மைகளை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, பணம், புகழ், அந்த மாதிரி என்னென்னலாம் காத்துட்ருக்கு. தனுசு ராசிக்கு பொதுவாக பணம், புகழ், பேர் இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு மனுஷன் நல்ல உறக்கம், அந்த பயணங்கள் சேஃபாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பயணத்தை ரொம்பவே விரும்பக்கூடிய ஒரு ராசி தனுசு ராசி. ஒரு இடத்துல அவங்களால இருக்க முடியாது. சுற்றுலா பிரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 சனத்தை போய் பார்த்துட்டு வரணும்யா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி. சுதந்திர பிரியர்கள் அப்படின்னு பேர். நீங்கள் வீட்டில் சிறை வச்சாலோ தனிமையாக சிறை வச்சாலோ அவங்களால இருக்க முடியாது. அவர்களுக்கான உலகத்தை, அவங்களுக்கான நட்பை, அவங்களுக்கான கூட்டத்தை உருவாக்க தெரிஞ்ச ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயனசயன போகம் அப்படிங்கிற இடத்த குரு பார்க்குறாரு. அப்போது பயணங்கள் சிறப்பாக இருக்கும், தூக்கம் நிம்மதியாக இருக்கும், நல்ல யோக வாழ்க்கை, போக வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. தம்பதிகளிடையே இருக்கக்கூடிய அந்த குழந்தை விஷயங்களில் நல்ல அமைப்புகள் கிடைக்கிது. பயணங்களில் வெற்றி கிடைக்கிது. சும்மா ஊர் சுற்றிட்டு 4 பக்கம் இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே வரப்போகுது. அந்த மாதிரி சொல்லக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது நிச்சயமாக நல்லது நடக்கும். அப்போ அந்த இடத்துல மிகப்பெரிய நன்மையான சூழல்களை எல்லாமே உருவாக்கி தரும்.